அனைவரும் அவர்களுடைய மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இலக்கிய குழுவும் இணைந்து நடத்தும் இணையவழி நிகழ்வாகும் இது. இந்த நிகழ்வின் மூலமாக தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் ஆகிய இருவருடைய கதைகளையும் சிறுகதைகளையும் நாளும் ஓர் கதை சொல்லல் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமை சொல்ல நாம் கேட்டு பின்னூட்டமளித்து சிறப்பு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இது எழுதுறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நிச்சயம் ஆரம்ப எழுத்தாளர்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த ஒரு அரிய நிகழ்வு அந்த எழுத்தாளர்களை மதிப்பளிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய படைப்புகளை தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 41ஆம் நாள் நிகழ்வில் புதுமைப்பித்தன் அவர்களுடைய கடிதம் என்ற கதையை நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய தோழர் ஆதீஸ்வரன் அவர்கள் கதையை சொல்ல இருக்கிறார். இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சிவகாசி மாநகர துணை செயலாளராக பணியாற்றி வருகிறார். நமது மன்றத்தின் ஒரு முக்கியமான பொறுப்பில் சேவை புரிந்து வருகிறார். எல்லாம் ரொம்ப அளப்பரிய ஒரு செயலாகும் என்று கருதுகிறேன். அடுத்து இன்னைக்கு புதுமைப்பித்தனின் கடிதம் என்ற கதையை ஐயா உங்களை பற்றிய வேற குறிப்புகள் எனக்கு கிடைக்கல. நீங்க கதை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றிய குறிப்புகளை சொல்லிக்கோங்க. ஆதீஸ்வரன் சொல்லிக்கோங்க. இப்பொழுது புதுமைப்பித்தனின் கடிதம் என்ற கதையை சொல்ல வருமாறு தோழர் ஆதீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன். வாங்கய்யா, வந்து கதையை சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. என்னைய பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நான் சிவகாசி அருகில் உள்ள தாயில்பட்டி எனும் கிராமத்தில் வளர்ந்து வருகிறேன். அதுபோக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிவகாசி கிளை துணை செயலாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா, கதைக்குள்ள போயிடலாம் ஐயா. நான் புதுமைப்பித்தன் அவர்களுடைய கடிதம் எனும் சிறுகதை படித்ததுக்கு அப்புறம் ஒரே ஒன்று மட்டும் புரியுதுங்கய்யா. அதாவது அந்த காலத்துல கடிதம் என்ற ஒரு நடைமுறை இருந்து வந்துள்ளது. இன்றைய காலகட்டங்களில் அது பெரும்பாலும் இல்லை என்றே கருதலாம். அப்படி பார்க்கையில் ஒரு கடிதத்தை கருவாக கொண்டே ஒரு கதை எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை புதுமைப்பித்தன் அவர்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதே மாதிரி அந்த கடிதம் வாயிலாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்யா. அதாவது இந்த சிறுகதையின் மூலம் சிறுகதையில் இரண்டு கதாபாத்திரங்கள் தான். ஒன்று சிங்காரவேலு, மற்றொன்று தன்னுடைய நண்பர் சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வராருங்கய்யா. அதுல சிங்காரவேலு அப்படிங்கிறவங்க ஒரு சிறுகதை ஆசிரியராகவும் இலக்கிய கர்த்தாவாகவும் வருகிறார். அவர் நிறைய சிறுகதைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய லட்சியங்களை, அவர்களுடைய கனவுகளை மற்றும் ஏறத்தாழ நிறைய ஒரு தன்னுடைய கனவுகளையெல்லாம் சிறுகதையின் மூலம் சொல்ல வருகிறார். அப்படியே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தன்னுடைய சிறுகதையின் மூலமாக நம்ம பெரிய ஆளா வந்துட முடியாது, தன்னுடைய சிறுகதையின் மூலமாக நம்ம பிச்சைக்காரனாகவும் போயிட முடியாது, ஆனா நமக்குன்னு தேவை நம்மளுடைய சிறுகதையை ரசிக்கக்கூடிய சில ரசிகர்களும் சில வாசிப்பாளர்களும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சிங்காரவேலு நினைச்சுக்கிட்டு இருக்காருங்கய்யா. அதே மாதிரி அதை ஒரு வர்ணனையா நம்ம புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதே போக அந்த சிறுகதையின் மூலமாக நாம் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாதுன்ற மாதிரி வருதுங்கய்யா. அதே மாதிரி அந்த சிறுகதைகள் தன்னுடைய நம்பிக்கையை கூட்டுவதாகவும், அந்த சிறுகதைகள் ஈட்டி போன்ற அவருடைய இதயங்களை குத்தி கொண்டு இருப்பதாகவும் அவரை வரைமுறைப்படுத்துகிறார். ஒரு நாள் அதே மாதிரி ஒரு நாள்
சிங்கரவேலு சிறுகதை எழுதுவதற்காக தன்னுடைய தனி அறையில் பாயை விரித்துக் கொண்டு எழுத அமர்கிறார். நாம் எல்லோருமே அப்படித்தான் சிறுகதை எழுதுவோம் அப்படின்ற வைத்துக் கொள்வோமே. அப்படி வந்து உட்கார்ந்து எழுதுறதுக்கு உட்கார்ந்து முயற்சி பண்ணுகிறார். அவருடைய செயற்கை சிந்தனைகளை வைத்து என்னென்னமோ யோசித்து பார்க்கிறார். ஆனால் தன்னுடைய எழுத வரும், தான் சொல்ல வரும் கருக்கள் மற்றும் தான் எடுத்துரைக்கும் வார்த்தைகள் எதுவுமே அவருக்கு வ வராத மாதிரி அவர் சொல்ல வருகிறார். அதே மாதிரி ஆ ஆ ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு சிந்தனை ஒரு மனிதனின் சிந்தனை தூண்டக்கூடிய அந்த ஒரு 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 மையமாக ஒன்று வந்து வெற்றிலை பாக்குவை வந்து அவர் வந்து போட ஆரம்பிக்கிறார். வெற்றிலை பாக்கு போட்டு கொஞ்ச நேரங்களில் சிங்காரம், சிங்காரம் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் வந்து வெளியே எட்டி பார்க்கிறார். நண்பர் சுந்தரம் அவர்கள் வந்து வந்திருக்கிறார். அவர் வந்து "வாப்பா சுந்தரம்" அப்படி சொல்லி கூப்பிட்டு இருவரும் ஒரு கலந்துரையாடல் கலந்துரையாடுகிறார்கள். அப்புறம் வந்து ஆ அ சிங்கார சிங்காரவேலு கிட்ட சுந்தரம் கேட்கிறார், "ஆ என்னப்பா நீ இன்னும் இந்த கதை எழுதி முடிக்கலையா? இன்னுமா இந்த கதைய எழுதி முடிச்சுட்டு இருக்க? இன்னுமா அந்த கதைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுதி முடியப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை வந்து அப்புறம் நானும் என்னதான் செய்ய? என்ன அந்த கதை எழுதி நம்ம என்ன நட்டமா நின்றவா போறோம்? நம்ம அந்த அந்த ஒரு அவசரமா நமக்கு அப்படின்ற மாரி ஒரு வெறுப்பு தட்டியே பேசுகிறார். அப்புறம் வந்து அ என்னுடைய கதைகளை அ ரசிக்கிறதுக்கு ஒரு ரசிகர்களும் இல்லை, அல்லது ஒரு வாசிப்பாளர்கள் இல்லை. அப்படி இந்த மாதிரி ஒரு விரக்தியான ஒரு ஒரு மனநிலையோடவே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சுந்தரம் சொல்கிறார், "இல்ல உன்னுடைய கதைகளை ரசிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அல்லவா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ நீங்கள் வந்து என்னுடைய சிநேகிதர்கள். நீங்கள் வந்து என்னுடைய என் 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 எனக்கு பழக்கப்பட்டவர்கள். நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? யாராவது முகம் தெரியாதவர்களோ, அல்லது 3வது மனிதர்களோ யாராவது என் கதையை வாசித்து எனக்கான ஒரு ஒரு நல்ல புகழ் புகழ் ஒ நல்ல புகழ்ந்து சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி அங்க ஒரு வார்த்தையை வந்து புதுமைப்பித்தன் அவர்கள் வந்து வைக்கிறாருங்கய்யா. அதாவது ஒரு இலக்கிய கர்த்தாவுக்கு புகழ் இருந்தால் தான் அவர் வந்து மேலும் எழுத முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்கய்யா. அதே மாதிரி தான் அவரு வந்து தன்னுடைய புகழுக்காக தான் அப்படி இந்த கதை எழுதுவாரோ அப்படிங்கிறதும் அவர் சொல்ல வரல. அதுக்கப்புறம் சிங்காரவேலுவுக்கு வந்து வீட்ல அதே மாதிரி தனியா உட்கார்ந்திருக்காரு. ஒரு நாள் உட்கார்ந்திருக்காரு. ஆ ஒரு ஐயா அ ஐயா தபால் அப்படின்னு அப்படின்ற மாரி ஒரு ஒரு சத்தம் கேட்கிறது. ந அ அ அதாவது நமக்கு இப்ப நம்மளே என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆ ஒரு தபால் வருதுன்னா, நமக்கு இங்க வந்திருக்க போது, நமக்கு யார் எழுத போறா அப்படின்னு தான் யோசிப்போம். அதே மாதிரி தான் சிங்காரவேலுவும் யோசிக்கிறார். நமக்கு என்ன தபால் வந்திருக்க போகிறது? அதுவே மற்ற பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கலாம் என்று சற்றே சன்னலை எட்டி பார்க்கிறார். ஆனால் வந்தது என்னமோ அவர் வீட்டு வாசப்படியில் தான் வந்திருக்கிறது. அதையும் அவர் எடுத்து பார்க்கிறார். அதை பிரித்து பார்த்ததுமே அவர் வந்துட்டு முடிவு பண்ணி அத வாசிச்சதுமே தெரிகிறது. விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது. நமக்கு வந்த கடிதம் தான். சரி என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம் என்று பிரித்து பார்க்கிறார். அதில் வந்து விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி போட்டு, கீழ ஒரு தேதியும் குறிப்பிட்டிருக்கிறது. 10/9/1933 அப்படின்ற மாதிரி அ எழுதியிருக்காங்க. அதே அந்த கடிதத்தை படித்ததுமே ஆ ஆ அதாவது அ இலக்கிய கர்த்தா சிங்காரவேலுவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, நான் ஒன்றும் பெரிய இலக்கிய இலக்கியவாதியோ அல்லது எழுத்தாளனோ அல்ல. நான் சாதாரண மனிதன் தான் அப்படின்ற மாரி எழுதிட்டு, அ அ உங்களுடைய சிறுகதைகளை நான் ஏறத்தாழ நிறையவே படித்திருக்கிறேன். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்தது வந்து, ஆ ஆ எனக்கு வந்து பிடித்தது வந்து, அ "சாலாவின் சங்கடங்கள்" அப்படின்ற ஒரு சிறுகதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்கய்யா. ஆ அந்த சிறுகதை வந்து தன் வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அவர் வந்து நெறையவே அந்த கதைய பத்தி பேசிக்கிட்டே, சொல்லிக்கிட்டே அவரை புகழ்ந்து புகழ்ந்து கொண்டே போகிறார். அந்த ஆனால் அதே மாதிரி அந்த கடிதம் முடிக்கப்படுகையில், "இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன்" அப்படின்ற முடிக்கிறாங்கய்யா. விதேயன் அப்படிங்கிறத விதேயன் அப்படின்றதப்படி பார்த்தோம்னா, உங்கள் கீழ்ப்படிந்துள்ள அப்படின்ற இருக்கலாம். அல்லது வாசிப்பாளனாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு
நெருங்கிய ஒரு உறவுக்காரனாக இருக்கலாம் என்று அதை நான் பார்க்கிறேன் ஐயா. அதை படித்து முடித்ததும் ஒரு புது ஏதோ ஒரு சாதனை செய்தது போல சிங்காரவேலுவுக்கு அப்போ அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு முகமலர்ச்சி, அவ்வளவு ஒரு புன்னகை. அதே மாதிரி யாருமே தெரிஞ்சவங்களே பாராட்டுறதுக்கு பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கையில, முகம் தெரியாத யாரோ ஒருவர், அதுவும் விசாகப்பட்டினத்திலிருந்து நமக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று என்று என்றும் பொழுது, தனக்குள்ள இருக்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த கடிதத்தை ஒரு முறை வாசித்து பார்க்கிறார். மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்க்கிறார். த அப்புறம் ஒரு 3 முறை, 4 முறை வாசித்து பார்க்கிறார். அப்புறம் அந்த கடிதத்தை கீழே வைக்க மனமில்லை. அந்த அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியில் அவர் நெகிழ்ந்து போயிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா, ஆ ஆ அந்த கடிதம் எழுதணும் அப்படிங்கிறப்போ, நமக்கு பதில் கடிதம்னு ஒண்ணு எழுதுவோம். அதே மாதிரி இவரும் வந்துட்டு அந்த நாகப்பன் அப்படிங்கிறவருக்கு வந்து கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. ஆனால் எப்படி எழுதுவது? விசாகப்பட்டினம் மட்டும் தானே எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய முழு விலாசமும் தெரியவில்லையே! அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கடிதத்தை ப ப படிக்கும்பொழுது தான் அவருடைய மனசே மாறுகிறது. அதாவது என்னவென்றால், இது வந்து நமக்கு நமக்கு ஒரு அந்நியமான எழுத்துக்களாக தெரியவில்லை. யாரோ நமக்கு தெரிந்த ஒரு ஒரு நம்மள பழக்கப்பட்ட ஒரு கையெழுத்து மாதிரி தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி, அத அத பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் மனக்கசப்பும் ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த ஒரு கேவலமான வேலையை யார் பார்த்திருப்பார்? அப்படின்ற மாரியும் தோணுது. அதே மாதிரி ஆமாம், அது வந்து உண்மையிலேயே வேற ஒருத்தவங்க, அதாவது தன்னுடைய நண்பர் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆ இத அதே மாதிரி அவங்கள வந்து சீ, தோ, இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிறவியா அப்படின்ற மாதிரிலாம் நெறைய வார்த்தைகள வச்சு விளாசி அதாவது அ திட்டி தீர்த்திருப்பார். ஆ இன்னும் பார்த்தால் ஆ க கடைசியாக அவர் வந்து எப்படி முடிக்கிறார் என்றால், இப்படியெல்லாம் புகழ்ந்தால் என் மனது வந்து தெ தெட் அ மனம் மகிழ்ந்து விடுவேனா? எனக்கு வந்து ஒரு ஒரு நே ஒரு எனக்கு எதிரான ஒரு விமர்சனம் இருந்தாலும், அது எனக்கு தெரியாதவர்கள் அதாவது பழக்கப்பட்டவர்களை தவிர்த்து மற்றவர்கள் வாசித்தவர்கள வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்கய்யா. ஆ அப்படி பார்க்கையில என்னுடைய சிநேகிதன் அ தன்னுடைய சிநேகிதன் சுந்தரம் தான் எழுதியிருக்கிறான். அ எ அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு த ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவே இருக்கிறதுங்கய்யா. இந்த ஒரு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறதா என்றால் எனக்கு சரியாக சொல்ல வரவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கிய கர்த்தாக்களுக்கு, அதாவது எழுத்தாளர்களுக்கு, சிறுகதை ஆசிரியர்களுக்கு, அ ஒரு இலக்கியவாதிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு க க கதைகளா நான் பார்க்கிறேன். அதுவும் கடிதம் என்னும் பொழுது இந்த ஒரு தலைமுறைகளில் கடிதம் என்பதே மறைந்து போய்விட்டன. ஆ ஆ தொ தொளா 1950களை தாண்டி ஏறத்தாழ சில கடிதங்களே வந்து ஆ சில மனிதர்களிடையே போய் சேர்ந்திருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன். ஆ இன்னுமே பார்த்தோம்னா, அ இந்த புதுமைப்பித்தன் இந்த காலகட்டம் வரைக்கும் அதாவது நானும் இந்த கதையை படித்திருக்கிறேன் என்னும் பொழுது, அவருடைய அந்த கதைகள் அப்பவே எவ்வளவு பேசப்பட்டிருக்கும் என்பதை நான் அறிகிறேன். அ மிக சிறப்பான கதைகளாக இருக்கிறது என்று என்னுடைய கருத்துங்கய்யா. நன்றிங்கய்யா. மிக்க நன்றி தோழரே. அருமையாக கதையை சொல்லி முடித்திருக்கிறீர்கள். இந்த கதையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நான் கூட கொஞ்சம் தயங்கினேன். அந்த நண்பர்கள் 2 பேரோட உரையாடல் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சொல்லலாம். மற்றதெல்லாம் எழுத்தாளரின் எண்ண ஓட்டங்கள் தான். எழுத்தாளரின் எண்ண ஓட்டங்கள் எப்படி சொல்லி நினைச்சேன். அதையும் நீங்க திறம்பட சொல்லி நிறைவு செய்திருக்கிறீர்கள். ரொம்ப அருமையா இருக்கு. கடி கடிதம் அப்படிங்கிறத வச்சே ஒரு கதை எழுதலாம் அப்படின்னும் நீங்க சுட்டிக்காட்டினீர்கள் முதல்ல. அது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி மிகவும் திறம்பட இந்த கதையை சொன்ன உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், பாராட்டுகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து பின்னூட்டம், இந்த கதை குறித்து பின்னூட்டம் அளிக்க அரசியல்வியமா இருக்கீங்களா?
சரிம்மா இருக்கீங்க. வரேங்கய்யா. பின்னோட்டம் அடிக்கவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி இளைஞரா இருக்காரு. படப்படன்னு நிறுத்தாம அழகா கொண்டு போனாரு. அவரோட சுறுசுறுப்பு அவரோட வார்த்தைகள்லயும் சொன்ன விதத்திலயும் இருந்துச்சு. அருமையா கதை சொன்னாரு. உண்மையிலே இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனையோ கதைகள் அதுல இருக்கு. நல்ல அவரு வயதுக்கேத்த கதைகள்லாம் நிறைய இருக்கு. அவரோட கண்ணோட்டமாகட்டும், அவர் சொல்வண்ணமாகட்டும், அவர் எண்ணோட்டத்துக்கு ஏற்ற பல கதைகள் இருந்தும் கடிதம்ன்ற ஒரு கதையை எடுத்து அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. அருமை. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் பா. ரொம்ப மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக. அடுத்து அடுத்து இந்த கதை கடிதம். இப்பெல்லாம் கடிதம் யாருமே போடுறதில்லை. நலம் விசாரித்து எழுதக்கூடிய அந்த கடிதங்களை அம்மா மகனுக்கோ மகன் அம்மாவுக்கோ எழுதும் போது அது 10 தடவை படிச்சு பார்ப்பாங்க. ஆனா அதுல கிடைச்ச ஒரு சுகம் இன்னைக்கு செல்லுல வீடியோ கால்ல பேசும்போது கிடைக்காது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்க. நிதர்சனமான உண்மை அதுதான். அந்த கடிதத்தோட மதிப்பும் குறைஞ்சு போச்சு. எல்லாம் அந்த செல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இந்த கடிதம்ன்ற ஒரு பொருளை கருப்பொருளை வச்சு ஒரு கதையவே எழுதியிருக்காருன்னா ஒரு எழுத்தாளருடைய மனநிலை அந்த கடிதத்துல தெரியுது. அந்த வரிகள்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் அதுல அடிக்கோடெல்லாம் விட்டு வச்சிருந்தேன் சொல்லணும்ட்டு. நேரம் இருக்காதுன்றனால நான் மேலோட்டமா சொல்லிடுறேங்க. அருமையான வார்த்தைகள். அந்த எழுத்தாளர் சில இதெல்லாம் பயங்கரமா சொல்றாரு. இந்த போலித்தனமானது இப்பெல்லாம் விருதுன்னா ரெக்கமெண்டேஷன் தான். அந்த எழுத்தாளர் அதை குறிப்பிட்டு சொல்றாரு. தானாதான் விருது கிடைக்கணும், தானாதான் பாராட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு. அந்த பாராட்ட நண்பன்ற முறையில அவரு பாராட்டி சொல்லும் போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு எழுத்தாளருக்கு தன்மானம் அதிகம், வருமானம் கம்மி, தன்மானம் அதிகம் எழுத்தாளர்களுக்கு. அந்த வகையில எழுத்தாளரோட குடும்பம் எப்படி இருக்குன்னு அதுல சொல்றாரு. அந்த கதையில எழுத்தாளர்களின் குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க எண்ணோட்டம் எப்படி இருக்கும், அவங்களோட வருமானம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பசி, அந்த பசிக்கான உணவு எப்படி கிடைக்கும், எல்லாமே அதுல வந்துருது. ஆனா தன் நண்பனை மகிழ்ச்சி படுத்தணும்னு சுந்தரம் எழுதி போட்ட லெட்டரை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் ஒரு எழுத்தாளரோட திறமைன்றது. இந்த லெட்டரை நமக்கு பரிச்சயமான யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கணும், இல்லாட்டி இந்த அட்ரஸ் எப்படி கிடைச்சது அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெரும் முகஸ்துதி எல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டாரு. அதை மறைமுகமா அவரு சுந்தரன் நல்ல நோக்கத்துல, அவரோட நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அது எழுத்தாளருடைய தன்மானத்தை சீண்டி பார்ப்பதாக இருக்கு. அதனால அவரால் அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. அதுக்காக கதை எழுதாமலும் இருக்க முடியாது. கதையும் எழுதுவேன், ஆனா இதெல்லாம் என்னால் ஏற்புடையது அல்லன்னு ஒரு எழுத்தாளரை பற்றிய ஒரு கதையாக இந்த கடிதம் வாயிலாக நமது புதுமை பித்தன் ஐயா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான கதை. நல்ல ஒரு அந்த வசனங்கள், அந்த லெட்டரை நீங்க படிச்சு பாருங்க. நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு வாக்கியங்கள் இருக்கு, அருமையான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால திரும்பவும் அந்த கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். அடுத்து பொன்னேழுமலை தோழர் இருக்கீங்க, பின்னட்டு முடிக்க வரீங்களா ஐயா? வணக்கம். வணக்கம். வணக்கம், கேக்குது இல்லைங்களா? சொல்லுங்க சார். கேக்குதுங்க. ரொம்ப இந்த இளைஞரை இந்த அழகாவோட கதை சொன்னதை கேட்டபோது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே நடுத்தர வயதுக்கு பின்னாடி கடந்தவர்கள் தான் இருக்கிறோம். இதில் இளைஞர்கள் இந்த அளவுக்கு நன்றாக உரையாற்றுவது என்பது அடுத்த தலைமுறையும் வீரியத்துடன் செயல்படும் என்பதற்கான ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்து, நன்றி, பாராட்டுகள். தொடர்ந்து உங்களை நீங்களே வளப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கடிதம் அப்படின்றது ஆனால் ஒரு பதிவு. இந்த பாராட்டி சொல்லிட்டாங்க, அறச்சொல்லிமாலும் சொல்லிட்டாங்க. இதை ஆனால்
இது வந்து ஒரு பதிவு, அதாவது கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு, உறவாடல், பதிவு. இதில் பதிவில் அறச்சொல்வி அம்மா சொன்னதுலேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். அந்த கடிதம் வந்து இன்றைக்கு வந்து நம்ம செல்ஃபோனில் பேசினா கூட அந்த நிறைவு வரலை. அதனால் கடிதத்தில் இருக்கும்போது தான் நிறைவு வருதுன்றது வந்து என்னால் ஏற்க முடியாது. நேரடியாக பார்த்து கேட்டு அவருடைய குரலில் கேட்கறது, அந்த உருவத்தை பார்க்கறது, அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒரு கடிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது தவறு. அதாவது நம்ம பழமையை பாராட்டணும், ஆனால் அதுக்கான உரிய காரணங்கள் இல்லாத அதை பாராட்டுதல் என்பதில்லை. ஆனால் கடிதத்தில் உள்ள ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நல்லது என்னன்னா, அந்த கடிதத்தை எப்போ வேண்டுமானாலும் எடுத்து அதை படிக்கலாம், தடவி பார்க்கலாம். அதுலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம். அந்த காலத்தில் வந்து இந்த கடிதம் தான் இருந்தது. ஒரு வந்து இராணுவத்தில் இருக்கிறவங்க ஒரு கடிதம் எழுதுனாங்கன்னா, அந்த மனைவியோ அம்மா அப்பாவோ குழந்தைகளோ அந்த கடிதத்தை படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி. அந்த அப்பப்போ அதை எடுத்து தடவி பார்த்தா கூட அதில் அந்த மகிழ்ச்சி வரும். அதுபோல் இப்போ வீடியோ கால் அதில் வரும்போது அதை வந்து அந்த நினைவலைகளை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைய முடியும். அதனால் ஒவ்வொரு நேரத்திலும் தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் வந்து அந்த தொடர்பு சாதனங்கள் வந்து மாறுது. அதனால் கடிதம் என்பது அதுதான் கரு. அதுலேருந்து தான் மீதி நிறைய விஷயங்கள் வருது. நான் பள்ளி நாட்களில் படித்தது, நான் 9வது 10வது காலத்தில் படித்தது எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. கடிதம் அப்படின்னா இந்த கல்லோ காவியமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் புதினம், டாக்டர் வரதரசனார் எழுதின புதினம். அதில் ஒன்றுமே இல்லை, 2 பாத்திரங்கள் தான். கணவன் மனைவி, அருளப்பர் மங்கையர்க்கரசி. இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய எண்ண சிந்தனைகளை வந்து அவர் வந்து அந்த எண்ண சிந்தனையை உரையாடலை ஒரு பதிவு மாற்றி 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 எழுதியிருப்பார். அது வந்து அது கடிதம் இல்லை, ஆனால் கடித பாணி தான் அது. கடிதத்தில் எழுதுனா எப்படி, அப்படிதான் அந்த பாணி தான் அப்படி இருக்கும். இது மாதிரி அண்ணா வந்து தம்பிக்குன்னு எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு கடிதத்தில் எடுக்கணும். நேரு இந்திராவுக்கு எழுதின கடிதங்கள் அதுவும் வந்து பதிப்பாக வந்திருக்குது. அதனால் கடிதங்கள் என்பது ஒரு இரு மனிதர்களுக்குள்ளேயே அல்லது இரு குழுக்களிடையே உழக்கூடிய உளப்பரிமாற்றம், அந்த எண்ண பரிமாற்றம் அப்படின்றது தான் கடிதம். அது எந்த காலத்திலும் வாழ்க்கையினுடைய அங்கமாகவே நீடிக்கும். அதனுடைய வடிவம் என்ன மாறும், அவ்வளோதான். அதுதான் முக்கிய மொழிய. கடிதம் என்பது மனித குலத்தினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அந்த தலைப்பில் இன்றைக்கு ஒரு இளைஞர் வந்து உரையாற்றியது வந்து எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிங்க. மிக்க நன்றி தோழமே. அடுத்து எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது சொல்றீங்களா? பின்னூட்டம் சொல்ற வர்றீங்களா? வணக்கம் தோழர். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். பொதுவா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இந்த முகூர்த்த கால் நடும்போது இல்லைன்னா புது வீடு வாஸ்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா இளமையா இருக்கிற ஒரு குழந்தைய எடுத்துக்குவாங்க. முகூர்த்த கால் நடும்போதும் அந்த காலை பிடிக்கிறதுக்கு ஒரு இள வயசு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எதுக்காக ஒரு நம்பிக்கை, இதை எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது மாதிரிதான் ஒரு முதிர்ந்த முகங்களையே பார்த்துட்டு அவங்க வந்து இலக்கியத்துல ஈடுபாடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாம இளைஞர்களும் இதுல பங்கு கொள்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அழகாவே கதை சொன்னார். முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்து இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பேனாவை வைத்துக்கொண்டு கோனாகி விடுவோமா அப்படிங்கிறாரு. கோன் என்றால் அரசன். அவர் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, கனவு காணல, அதனால அவர் எழுதுறாரு. ஆனா பேனாவை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும்னு நினைக்கவும் இல்லை அப்படின்னு. எப்பவுமே கொடுக்குற ஒரு நையாண்டி, எள்ளல், பகடி எல்லாமே இருக்குது. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, அது படைப்பாளிகள் எல்லாத்துக்கும் தோன்றக்கூடியதுதான். நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு அப்படிங்கிறாரு. அது ரொம்ப உண்மை. அதே மாதிரி நீ எனக்கு சிநேகிதன், உனக்கு என் மேல் பிரேமை, நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும். நெருங்கிய வட்டங்களோ நட்பு வட்டங்கள் அவங்ககிட்ட வந்து உன்னை எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுவாங்க. விமர்சனங்களை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. 3வது நபரிடம் நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது பாருங்க அந்த பாராட்டு. அதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வாங்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். நெருங்கியவர்கள், உறவுக்காரர்கள் ஆனா நல்லா இருக்குப்பா, நல்லா எழுதியிருக்க அப்படிங்கிறதோட விட்டுருவாங்க. அப்போ அந்த தாக்கம் வந்து அவர்கிட்ட இருக்குது. நீ நண்பனா இருந்தா என்ன நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போற அப்படின்னு. ஆனா அந்த கதையை வாசிக்கும் போதே தோணிருச்சு, முதல்லயே ஆரம்பத்திலேயே தோணிருச்சு. அவர் அந்த பரவசமாகி எனக்கு கடிதம் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே நண்பர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த வரி வந்துருச்சு. இந்த எழுத்தை பார்க்கும்போது எங்கேயோ நமக்கு
தெரிந்த அறிமுகமான எழுத்தா இருக்குதே அப்படிங்கும் போதே உடைபட்டு போயிடுச்சு. ஆனா அதுல ஒரு சீற்றம் வருது அவருக்கு. இவன் இப்படி ஒண்ணு எழுதணுமா என்ன அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாருல்ல. ஆனாலும் நம்பிக்கை இழக்க இல்லாம கடைசி வரி ஒண்ணு வருது. இருள் இருந்தால் தானே ஒளி, ஒளி வராமல் போய்விடுமா? ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா என்ன? எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் அப்படின்னு, பின்னால வர்றவங்க வந்தா போதும் அப்படின்னு. இந்த கதையினுடைய கடைசி வார்த்தையை தான் இன்னைக்கு நான் இந்த இளைஞர் பேசியதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த இளைய சமுதாயம் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி எழுத்தாளுமே. அடுத்து முனைவர் கிருஷ்ணன் இருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? ஐயா வர்றேங்கய்யா. சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு கதை சொன்ன தோழர் மிக சிறப்பாக கதையை சொன்னார்கள். இந்த கடிதம் அப்படிங்கிற சிறுகதை கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. இந்த கடிதம் சிறுகதை தமிழ்நாடு அரசு டான்ஸ்கி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய அந்த உயர்கல்வி மன்றத்தினுடைய பாடத்திட்டத்துல புதுமை பித்தனுடைய கடிதம் அப்படிங்கிற சிறுகதை பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடக்கத்தில் தோழர் சொன்னதை போல இந்த கடிதத்தை வைத்து ஒரு கதை எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு மிக ஒரு எழுத்தாளனுடைய மனநிலை. எவ்வளவுதான் எழுதினாலும் ஒரு பாராட்டு கிடைக்காதா, வாழ்த்த மாட்டாங்களா, பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஏக்கம் என்பது எல்லோருக்குமே இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. அந்த எழுத்தாளருடைய அந்த மன இயல்பை புரிந்து கொண்ட அவருடைய நண்பர், அவரு தோழர் சொன்ன மாதிரி விசாகப்பட்டினம் அந்த ஒரு பேரை போட்டு அந்த ஊரை போட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்புற போது அதை படிச்சுட்டு இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனா பிறகு அந்த மகிழ்ச்சி அது இந்த கடிதம் நமக்கு யாரோ தெரிஞ்சவங்க இப்படிதான் எழுதியிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 சிந்தனைக்கு வந்துடுறாரு. ஒரு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாரு, என்னதான் அவர்கள் திறமை இருந்தாலும் அவர்களை ஏற்றி விடுவதற்கு ஒரு ஏணி இருந்தால்தான் அவங்க உச்சத்துக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அது மாதிரி ஒருத்தர்கிட்ட என்னதான் திறமை இருந்தாலும் அவர்களை தூக்கி விடுவதற்கு ஏற்றி விடுவதற்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நடப்பியல் உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அவங்க அது மாதிரி அந்த எழுத்தாளருடைய அந்த மனநிலை தொடக்கத்துல அப்படி இருக்கிறது. பிறகு அவர் புரிந்து கொண்டு இந்த கடிதத்தை எழுதிய நண்பர் தான், தோழர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு பிறகு அவருக்கு இந்த ஒரு மன மாற்றம் ஏற்படுகிறது. அந்த வகையில இந்த கதையை சொன்ன தோழருக்கு இனிய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். மிக்க நன்றி முனைவர் அவர்களே. அடுத்து பின்னூட்டம் யாராவது அளிக்கீங்களா? ஐயா கீரா பிரபாகரன் இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது சொல்றீங்களா? கடைசியா நான் 2 நிமிடம் சொல்லுங்க. இல்ல கடைசியா அவர் பிரபாகரன். சரி. நான் சொல்றது கேக்குது சொல்லுங்க. இந்த வயசுல அந்த பையன் ஒரு இலக்கியத்து மேல ஈடுபாடு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா இருந்தாலும் அதை வாசிச்சு கதை சொல்லணும்னு நினைக்கிறது அதை விட பெரிய விஷயம். ரொம்ப எழுத்தாளர்கள் கடிதம் முதல்ல கடிதத்திலிருந்து தான் அவங்க கதைக்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அது அதுல இவரு இந்த கதையை இது பண்ணது யாரு? ஆதீஸ்வரன். ஆதீஸ்வரன். ஆமா, சொன்னது ஆதீஸ்வரன். புதுமை பித்தன் அவரும் அப்படித்தான் அப்படின்னு தெரியுது. அந்த இதுல இருந்து பார்க்கும்போது அந்த கடிதத்துல இருந்துதான்
ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது அது. அதை நல்லா சிறப்பாவே இந்த பையன் நல்லாவே சொன்னாரு. சின்ன வயசா இருந்தாலும் நல்லா அருமையாக சொன்னார். என்ன கீராவும் கடிதத்திலிருந்து தான் கதைக்கு வந்திருக்காங்க. இப்படி கூவலர்சாமி எல்லாருமே அதே இதுதான் அது. அதை நல்லாவே சொன்னார் இந்த பையன். நல்லா இருந்தது கேட்கறதுக்கேவும். கொஞ்சம் தகப்பு இருந்தாலும் முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்தாலும் அவர் நல்லாவே சொன்னார். விளக்கம் சொல்லி சொன்னார். கொஞ்சம் தம்பிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி ஐயா. அடுத்து பொன்னியல்மலை தோழர். வேற யாரும் இல்லடா, நான் பேசுறேன். வேற யாரும் இல்ல. விஜயா அம்மா சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்து இந்த குழுவில் பகிர்ந்து கொள்வது கருத்து பரவுதலுக்கு உதவும் அப்படின்றதுனால சொல்றேன். நேர்மையான புகழ் ஒரு எழுத்தாளனுக்கு ஊக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா புகழ் என்பது அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எல்லாரும் ரசிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. சும்மா இவன் நமக்காக ஏதோ பேசி நம்மளால காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக பேசுறான்றது நமக்கு தெரிந்தாலும் கூட, ஆனால் அவன் சொல்றதை வச்சு மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்கள் பெரிய தலைவர்லாம் எப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு சிக்கலாயிடும், அது வேண்டாம். ஆனாலும் இந்த நேர்மையான புகழ் அப்படின்றது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க சொன்னாங்க, நம்ம முரண்பட்டு சொன்னோம்னா உண்மையை சொன்னோம்னா நமக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னாரு. அது அதுக்கு நான் எடுத்துக்காட்டு நான் தான். நான் நிறை குறை ரெண்டுத்தையும் சொல்லக்கூடியவன். அதனால என்ன எதிர்மறையான ஒரு கருத்தாளராகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த குணத்தால எனக்கு கிடைத்த சில பெரியவர் அவருடைய நட்பை நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன்னா அது இங்க நன்றா இருக்குன்றதுனால சொல்ல வர்றேன். என்னை விட 15 வயது மூத்தவர், ஒரு துணைவேந்தராக இருந்தவர் அவை நடராசன் ஐயா. அவரோட நான் அப்போ ஒரு வாரத்தில் 3 நாள் 4 நாள்னா கூட அவர் கூட மாலை நேரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அவர் பேசும்போது, நிறைய விஷயங்கள் பேசும்போது அவருடனே முரண்பட்டு நான் சில கருத்துக்கள்லாம் சொல்லும் பொழுது அதை ஏற்றுப்பார், சிலது விமர்சிப்பார், அது போகும். அப்போ ஒரு கட்டத்தில் அவர் என்ன கேட்டார், என்ன ஏழுமலை நீங்கள் இப்படி இருக்கீங்களா, இப்படி பேசுறீங்களா, உங்களுக்கு யாரும் நண்பர்கள் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, எனக்கு சரி தப்புன்னு படுறத நான் சொல்லுவேன், அப்படி சொல்லலைன்னா நான் செத்து போயிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர்கிட்ட. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்தை என்னால் வெளிப்படுத்த முடியலைன்னா ஒன்று அந்த இடத்துல இருந்து நான் அகன்று விடணும். அந்த இடத்தில் நான் இருந்தால், நான் என்னால் சொல்லாமல் நானே அடக்கி கொண்டால் அதை நான் இறந்ததற்கு சமமாக கருதுகிறேன் அப்படின்னு சொன்னபோது, ஆஹா ஆமாம் சரி சரி அப்போ சரி. அப்போ தான் சொன்னேன், உங்களுக்கு நண்பர்கள் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது, ஐயா நீங்கள் உங்களை நண்பர்னு நான் சொல்கிறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும், ஏன்னா நீங்கள் நண்பர்னு சொன்னதுனால நான் அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு முன்னுரையோட சொன்னேன் நான். ஏன் இப்போ நீங்கள் இல்லையான்னு கேட்டேன் நான். நீங்கள் என்னோட நிறைய இடத்துல முரண் பண்ணுறீங்க, நீங்கள் நண்பர்னு தானே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. அவர் ரொம்பவும் ரசிப்பார், நல்ல விஷயங்களை ரசிப்பார். ஒரு தடவை இது மாதிரி தான் பாசிங் கமெண்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஸ்டாலின்லாம் அப்போ அந்த அளவுக்கு வரல, முதல்வர்லாம் நினைக்கக்கூடிய பேச்சாளர் இல்லை. ஆனால் அவருக்கு உயரம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொன்னபோது ஒரு நண்பர்கள் விவாதம், அதில் நான் சொன்னேன், ஸ்டாலினுக்கு பதவி தடையாகவும் இருக்கக்கூடாது, தகுதியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான். அந்த உரையாடல் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் நான், அது பேசிட்டு இருக்கும்போது. அப்போ அவர் சொன்னார், இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை சொன்னேன். அப்போ தான் அதை பற்றியான தொடங்குது. ஆகையினால அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் எங்கே வெளியே போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கூட கொஞ்சம் வர முடியுமா உங்களால் அப்படின்னு. நான் சனி ஞாயிறில் லீவ் இருந்ததுன்னா அவர் கூட கார்லேயே போயிட்டு இது பண்ணிட்டு வருவேன், நடுவில் நிறைய உரையாடுவோம். அப்போ அவர் சொல்லுவார், இங்கே வர்றவங்க எல்லாரும் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க, என்கிட்ட முரண்படுற ஆள் நீங்கள் ஒருத்தர் தான், ஆனால் நல்லா சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டுன்னு போவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரியானவர்கள் மிக குறைவாக தான் இருக்கிறாங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட போனதுனால எனக்கு எவ்வளோ பெரிய இடத்துலலாம் நான் போய் தங்கியிருக்கேன். அவங்க கூடலாம் பேசியிருக்கேன். ஏன் இப்ப துர்கா ஸ்டாலின் இருக்காங்களா, அவங்க வீட்டிலேயே போய் 2 நாள் தங்கியிருக்கிறேன். துர்கா ஸ்டாலினுடைய அப்பா கூட அவர் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர். அவரு கூட 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன். அது மாரி முன்ன பல பெரிய எழுத்தாளர்கள். அவங்களோடலாம் நான் அவர் கூட போலன்னா, அவங்கள பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஆகையினால, நீங்க வந்து நேர்மையான புகழ், நேர்மையான கருத்து அப்படின்றத சொன்னோம்னா, முரண்பட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு மதிப்பு இருக்கும். தப்பா கூட இருக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. ஆனால், அத சொல்கின்ற விதமும், உள்நோக்கம் இல்லாத தன்மையும் இருக்கும் பட்சத்தில், கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு நண்பரை கூடும். ஏன்னு கேட்டா, நல்ல நண்பர்கள், குவாலிட்டி ஃபிரெண்ட்ஸ் அதுதான் முக்கியம். ஜால்ரா அடிக்கிறவங்க, தட்டி குடுத்துட்டு சும்மா பின்னாடி போய் சிரிக்கிறவங்க, அவங்கலாம் நம்மளுக்கு தேவையில்ல. நல்ல நண்பர்கள் வேண்டுமென்றால், நீங்கள் வெளிப்படையாக, உண்மைத்தன்மையாக, தன்னலம் இல்லாமல் இருப்பார்கள். நடுநிலைமை இருந்து எதைப் பற்றி ஒண்ணும் அலசுபவர்களாக இருக்கிற பட்சத்தில், உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லன்னா உங்களுக்கு இழப்பு தான். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. எண்ணிக்கையில் அதிக நண்பர்களை பெற வேண்டுமென்றால், நீங்கள் தண்ணீரைப் போல இருக்கணும். வாட்டர் ஹேஸ் த ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர். அதுபோல இருந்தா உங்களுக்கு நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் குவாலிட்டி ஃபிரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய உண்மையான தன்மையை எந்த நேரத்திலும் வெளிப்படுத்துவதற்கும், கண்ணியமாக வெளிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நல்லது. அதுதான் கருத்து வளரும், சமூகம் மேன்மை வரும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி தோழமை. அதாவது உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படிங்கிற மைய கருத்தை வச்சு நல்லா சொன்னீங்க. அது நேர்மறை கருத்தா இருந்தாலும் சரி, எதிர்மறை கருத்தா இருந்தாலும் சரி, சொல்றத சொல்லிடணும். அதுதான் சிறப்பு, வாழ்வதற்கே அர்த்தம் அப்படின்னு நல்லா கருத்துக்களை சொன்னீர்கள். உங்கள் கருத்துக்கள் இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கிறேன். அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க அன்னைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு என்னைய சொன்னீங்க. நான் உடனே ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கருமுருகன்ட்ட சொல்லிட்டேன். ஐயா, என்னைய பின்னூட்டம் அளிக்கிறதுக்கு என்னைய கடைசியா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பதிவு பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், கட்டாயம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அடுத்து இன்றைய கதைக்கு தோழர் ஆதீஸ்வரன் நிறைவா எதுவும் சொல்லணும்னு விரும்புறீங்களா? வாங்க. அடுத்து நேரா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். கனி சொல்ல விரும்புறீங்களா? தோழர் ஆதீஸ்வரன் நிறைவா ஏதாவது சொல்லுங்க. இல்லைங்க, இது வந்து எனக்கு புதுசா இருந்ததுங்கய்யா. நிறைய கத்துக்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னும் நிறைய வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இதுல இருந்து வருதுங்கய்யா. நான் இப்பதான் கொஞ்சமா வாசிக்கவும் பழகி கொண்டிருக்கிறேன். வாசிக்கணும், நிறைய வாசித்தீங்கனாலே போதும், நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய வாசிங்க, நல்ல மனசுல உள்வாங்கி வாசிங்க. நிறைய நல்லா எழுதலாம், சிறந்த முறையில் எழுதலாம். இந்த கடிதம் அப்படிங்கிறதே எழுத்தாளருக்கு ஒரு வாசலை திறந்து விட்டது மாதிரி. ஆரம்ப கட்டம் இந்த கடிதம் எழுதியது, பிறகு கடிதம் கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற கருத்து ரொம்ப சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அடுத்து நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நான் கேட்டேன். சரி, கனி வந்து சொல்லுங்க. கனி ஆளுமைகளுக்கு எனக்கு வணக்கம் ஐயா. மின்பொறியாளர். அதாவது இந்த கடிதத்தில் வந்து ஒரு அந்த எழுத்தாளர் வந்து என்னன்னா கதையை வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து தான் பெரிய வளர்ந்த எழுத்தாளர் என்று அவர் மனதுக்குள்ள இருக்கிறது. அந்த கதையை படிக்கும்போது அதை சொல்லும் போது தெரிஞ்சிருது. அவர் நண்பர் வந்து இவரை கேலி பண்ணவோ எதுவோ எழுதின மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, ஒரு கவாத்துன்றது வந்து ஒரு வளர்ந்த செடியை தான் வந்து கவாத் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு விமர்சனம் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் விமர்சனம் வைக்கும்போது அதை ஏற்றுக்குவாங்க, சரி பண்ணிக்குவாங்க. அவர் இப்போ எழுதிட்டு வர்றாரு. இவர் நண்பர் என்ன நினைக்காரு அப்படின்னா,
தன் நண்பர் எழுதிக்கிட்டு வர்றான், இப்பதான் எழுதிக்கிட்டு வர்றான், எழுதும் போதே கீழே போடுறானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் வந்து அவருக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. எழுத்தாளர் வந்து அதை புரிஞ்சுக்கிற இதுல இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால அவர் வந்து அந்த கோவப்படுறது வைக்கிறது எல்லாம். ஆனா அவரு அந்த இதுலயே சொல்லியிருக்காரு. அந்த அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, ஒளி வராமலா போகும் அப்படின்ற மாதிரி அந்த இது சொல்லியிருக்க. ஒரு கதாசிரியர் வந்து கதை எழுதி எழுதி நம்ம என்ன நம்மளோட இதுகளை வந்து சொல்லிடுறோம், அவ்வளவுதான். அது வந்து உடனே நமக்கு ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு இதா கருதுறேன் நான். உடனே எதிர்பார்க்கிறேன். அது நம்மளோட வளர்ச்சியை குறைக்கும் அப்படின்றது நான் என்னுடைய கருத்தா இருக்குங்கய்யா. இப்போ ரொம்ப அவரு என்னோட ஒத்த வயசே நினைக்க அந்த கதை சொல்லினவரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, நம்மளோட சேர்ந்த ஒரு வயசு ஒத்த தோழர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுயா. அவரு வாய்ப்பு கொடுத்த ஆளுமைகளுக்கு நல்லதுங்கய்யா. வணக்கங்கய்யா. மிக்க நன்றி மென்பொறியாளரே. நல்ல கருத்தை சொன்னீங்க. அதாவது நண்பரை ஊக்குவிக்கணும்னு தான் எழுதுறாரு. ஆனா எழுத்தாளருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும். அது தெரியாத வாசகர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் அவர் விரும்புறாரு. எழுத்தாளர் புதுமைப்பித்தனும் அதைத்தான் விரும்புறாரு. அது வந்து எழுத்தாளருக்கு ஊக்கப்படுத்துவதே அந்த பாராட்டுதல் தான். அருமையாக சொன்னீர்கள். அடுத்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆதீஸ்வரன் மிக நல்ல ஒரு இளைஞர், மிக கதையை உள்வாங்கி அவருடைய வெளிப்பாட்டில் நல்லா வெளிப்படுத்தினார். மிக நிதானமாக பேசினார். நேற்றைய தினம் ஒரு பாமரன்கோர் பாட்டு புதையல் என்ற நமது சாத்தூர் கணேசன் எழுதிய நூலை மிக அருமையான முறையில் விமர்சனம் செய்தார். அவருடைய வளர்ச்சி படிப்படியாக வரணும், வாசிக்கணும், அவ்வளவுதான். வாசிச்சுட்டு இருந்தோம்னாலே போதும். வாசிச்சுட்டு தன்னுடைய கருத்தை செறிக்கும் அளவுக்கும் இவர் வளர்ந்து இருக்கிறார். இது ஒரு நல்ல வளர்ச்சி ஆதீஸ்வரன் அவர்களுக்கு. தொடர்ந்து அவர் வாசிக்க வேண்டும், சிறுகதை வாசிக்க வேண்டும். உங்க குரல் கேட்கல. உங்க குரல் கேட்கல. மைக் மியூட் ஆயிட்டா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கால் வந்துச்சு, அதனால மியூட் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல. இது ஒரு நல்ல கதை. கடிதம் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஒரு நல்ல கதை. இது வந்து ஒரு எழுத்தாளனுடைய ஒரு மன ஓட்டம். அது எப்படி இருக்கு, அவருடைய கதையை முதல்ல கொண்டாரு. அவருடைய வாழ்க்கையின் லட்சியங்களை, வாழ்க்கையின் சிக்கல்களை, வாழ்க்கையவே திறந்து காண்பிக்கும் ஜன்னலாக அந்த சிறுகதை இருக்குன்னு சொல்றாரு. புதுமைப்பித்தன் சிறுகதை பத்தி ஒரு இதை வந்து போறாரு. அதுல முக்கால்வாசி பேருக்கு அழக ரசிக்க தெரியல. அப்படி அழக ரசிக்கிற கால்வாசி பேரும் சொல்ல தைரியம் இல்லை. என்ன சமூகம் இது அப்படின்னு ஒரு விரக்தி வருது. அப்ப அந்த விரக்தி வந்து ரசிகர்களும் சமூகமும் நண்பர்களாத்தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பசி என்ற கவலை இருக்காது. ஏன்னா இவருடைய வாழ்க்கையை சொல்லிடுறாரு. எனக்கு தேவை கொஞ்சம் தான், எனக்கு குடும்ப குட்டி கிடையாது, குடும்ப பாரம் கிடையாதுன்றாரு. அப்ப கனவு காணக்கூடிய வேலை இருக்கு. ஒரு படைப்பாளனுக்கு கனவு காண்க வேண்டும். அவன் கற்பனையில் தான் படைக்க போகும் படைப்பை கனவில் காண வேண்டும். அப்படி கண்டதுக்கு அப்புறம் தான் அது இலக்கிய வடிவம் எடுக்கும். அது எனக்கு இது இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி சமூகத்துல இருக்கணும்னா ஒரு 2 இதை சொல்றாரு. உண்ணாவிரதம் இருந்தே செத்து போயிடணும், அப்படி இல்லைன்னா கருணை மிக்க தெய்வம் அட்சய பாத்திரம் கொடுத்து அதோட வாழணும். இந்த 2ம் தான் நமக்கு விதிச்சதா இருக்கும் அப்படின்னு ஒரு நொந்துக்கிறார். இப்படி எல்லாம் இருக்குது. பிறகு அம்மா சொன்ன மாதிரி, விஜயா தேராஜன் சொன்ன மாதிரி, புகழ் இல்லாமல் இலக்கிய கருத்தா வாழ முடியுமா? அந்த முதலே சொல்வார், அந்த பேனா வச்சு கோணாகி விட முடியுமா? பிச்சை எடுக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். நேர்மையான புகழ் வந்து ஊக்கமளிக்கும் உணவுன்ட்டு சொல்லிட்டு போவார். ஆனா இப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோலையான சமூகத்திற்கு என்னத்தை எழுதி கொட்ட போறோம்? கிரந்த கர்த்தான்பார். கிரந்தம்னா சமஸ்கிருதம்.
இல்ல எழுத்தாளன், கிறந்த கர்த்தா அப்படின்னா, ஆனா இப்படி ஒரு நினைச்சாலும் இவர் கோலை இல்லை. அதனால என்ன பண்றாரு, தைரியத்தோட தான் இருக்காரு. ஆனா மனக்கசப்பு ஏற்படுது. ஆனா அவரு அதை எழுதவே விட மாட்டேங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. ஆனா இவர் எப்படிப்பட்ட மனிதரா இருக்கார், சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்த மனிதரா இருக்கார். அதனால ஓடி தளர்ந்த சிந்தனைகள். நீங்க இந்த கதையினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அழகியலோட சம்பந்தப்பட்டது. கவிதை மட்டும்தான் அழகியலை உண்டு பண்ணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஒரு எழுத்து எப்படி, ஒரு உரைநடை எப்படி அழகியலோட இருக்குன்றது ஓடி ஓடி தளர்ந்த சிந்தனைகள், ஈட்டி குத்து மாதிரியான கதைகளாக சிருஷ்டிக்குமாறு. அப்பல பிறகு அதை காட்டுறார், ஒரு வெத்தலை போடுறது. வெத்தலை போடுறது வந்து எப்படி இருக்குன்னா, செயற்கை ஊக்கமா. நீங்க ஒரு சிகரெட் குடிச்சாங்க, ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு வெத்தலை போடுறது அப்படின்னா, ஒரு சின்ன மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. அத வந்து சொல்றாரு, செயற்கை ஊக்கம் போல இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சாஞ்சு படுத்துட்டு வெத்தலைய எடுத்து போடுறது, அதே ஒரு கலையா அப்படின்ட்டு படுத்துறாரு. 7 நாளா இத கதை எழுத முயற்சி பண்றாரு, முடியல. இது அவஸ்தை, படைப்பாளிகளுக்கு தெரியும். ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா முடிக்க முடியாது. அது மனசுக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும் அவங்கள. ப இப்ப ராத்திரி பகலா தூங்காம இருப்பாங்க. இல்ல எதையாவது அவங்களுடைய பழக்கம், வெத்தலையோ, சிகரெட்டோ, இல்ல எங்கேயோ போய் படுத்து கிடக்குறது. இப்படியெல்லாம் ஒரு அவஸ்தை தான். ஒரு பிரசவ வேதனை தான் ஒரு படைப்பினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த மாரி அவதிப்பட்டிருக்கிற ஒரு எழுத்தாளர் தான். அப்போ சுந்தரம் வரார். சுந்தரம் எப்படிப்பட்டவரா இருக்காரு? அவர் வந்து நல்ல விமர்சனம் சொல்றாரு. "நாங்க இல்லையா? நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க?" அப்படின்னு சொல்றாரு. "ஒன்றுக்கு மற்ற கழுதைகள வச்சுட்டு என்ன செய்யறது?" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் இவரு சுந்தரம் எழுதிறாரு. அதுல மூங்கையன் கண்ட கனவுன்னு ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுவாரு. மூங்கையன்னா ஒரு வாய் பேச முடியாத ஊம கண்ட கனவுன்பாங்க. ஊம கண்ட கனவை எப்படி சொல்லுவார் அவரு? எழுத தெரிந்தால் எழுதி காட்டிருவார். ஆனா அப்படி அப்படி ஒரு சொலவடை உண்டு அந்த மாரியான. அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சிறாரு. இந்த சுந்தரம் தான் கண்டு எழுதிட்டாருன்னு. அவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னு தான் முக்கியம். "நீ வந்து என்னுடைய மனசை சாந்திப்படுத்துறதுக்காண்டி நீ எழுதியிருக்க. இதே கடிதத்தை ஒரு பத்திரிகைக்கு எழுதினா என்ன?" அதான் சொல்றாரு. அந்த சொன்னாரே, அ சுத்தி இருக்கிற கழுதைகள்ன்றாரு. "ஒன்றுக்கு மற்ற கழுதைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்றது?" நண்பர் சுந்தரம் தான். அவர் தான் எழுதியிருக்காரு. திருப்திப்படுத்துறதுக்காண்டி எழுதியிருக்காரு. இதையே ஒரு பத்திரிகைக்கு எழுதினா என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வைக்காரு. இந்த எனக்கு எழுதுனது மூலமா திருப்தி, சாந்தி எல்லா குட்டிச்சுவரும் வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் சொல்லிக்கிறாரு. அவனும் இந்த சமூகத்துல ஒரு ஜந்து தானே, அப்படித்தானே இருப்பான். இந்த சமூகமும் அப்படித்தான் இருக்கு. அப்படின்னு முடிச்சிடுறாரு. முடிச்சிட்டு தான் அதுக்கு அடுத்து தான் இது என்ன பண்ணலான்னும் போது கரிக்கிறார். அந்த லெட்டர வந்து தீயில காட்டிறாருன்ற மாரிதான் அந்த தாள் கருகும் வாசனை அடிச்சது. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா திரிக்க அமர்ந்து 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 அந்த திரியும் அணைஞ்சு போயிருது. அந்த திரி அணைஞ்ச உடனே இவர் உள்ளத்தில் தவிச்ச தணலும் அமிழ்ந்ததுன்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு இது ஆரம்பிக்காரு. இருள் இருந்தால் தானே ஒளி. அப்ப ஒளி எப்ப வரும்? அப்ப ஒளி வர்ற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? நான் உயிரோட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய படைப்புகள் உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு முடிச்சுட்டாரு. ஒரு எழுத்தாளனுடைய இந்த சமூகம் இப்படி இருக்கே, இந்த அதாவது கோழைத்தனத்தையே பிறப்புரிமையாக இருக்கும் இந்த புழுக்களை மனிதர்களாக்குவது எப்படின்னு ஒரு விமர்சனம் வைப்பார். கோழைத்தனத்தையே பிறப்புரிமையா இருக்கிறது. நீங்க வந்து ஏன் வந்து அடிமைத்தனம் வந்தது அப்படின்னா, நீங்க வந்து ஐரோப்பா நம்மளை விட கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கும். அது மதத்தையும் அறிவியலையும் பிரித்தது மறுமலர்ச்சி காலத்தில். நாம் இன்று வரை பிரிக்கவில்லை. அறிவியலையும் மதத்தையும் நாம் பிரிக்கவே இல்லை. அப்ப என்ன இருக்கும்? யாருக்காவது ஒருத்தரை நம்மை சரணடைவது. அப்ப சரணடையும் போது அறிவுன்றதுக்கு அங்க வராது. அப்ப கோழைத்தனமே பிறப்புரிமையாக இப்ப பல பேர் வந்து ஒரு தன்னுடைய கையெழுத்தை கூட தமிழ்ல போட மாட்டாங்க. அதே வந்து ஒரு மொழி ரீதியான அடிமைத்தனம் தான். ஆங்கிலத்தில் போட்டா அது வந்து பெருமை அப்படின்னு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றப்ப தாரம்னு கையெழுத்து போட்டதுக்காண்டி என்னுடைய அட்மிஷனை நிப்பாட்டிட்டாங்க. கடைசியா தான் என்னை அனுமதிச்சாங்க. ரொம்ப பேர் கூப்பிட்டு மிரட்டுனாங்க. கடைசி வரைக்கும் நீ வந்து உன் கையெழுத்த தமிழ்லயே போட்டுருவியா? உன்னையால முடியுமா? நாங்கெல்லாம் அப்படி போடுறது இல்ல. நீ ஏன் அப்படி போடுற? அப்படி. அப்ப இந்த கேள்விகளுக்குள்ளலாம் என்ன இருக்குன்னா, மொழி சார்ந்த அடிமைத்தனம் இருக்கு. அப்ப இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா, கோழைத்தனத்தையே பிறப்புரிமையாக கொண்ட சமூகம். இத போய் எழுத்தால தூக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கணவன் யோசிக்கிறான். ஆனாலும் நாம் பிறந்த சமூகம் இதான்.
இதை நான் ஏதாவது செய்யணும், அவை ஒளி உண்டாக்கணும், இருள் இருந்தால் தான் ஒளி வரும்னு முடிச்சிருக்காரு. மிக அருமையான இது. பின்னூட்டமனைய விஜயலா தேராஜன் அவங்க படைப்பாளியா இருந்ததுனால அதை அப்படியே சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு படைப்பாளினுக்கும் அவங்க சொன்னது கரெக்ட். அதுல என்னன்னா சும்மா நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல, இந்த இடத்துல நீங்க இப்படி எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் அவனை நேர்மையான விமர்சனம்ன்ற நேர்மையான விமர்சனத்தை ஒவ்வொரு படைப்பாளியும் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். படைப்பாளி தன்னுடைய படைப்பு உள்ள வந்து அது பிரசவிச்சிருது. ஆனால் அந்த சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்றாங்கல்ல, அந்த உணர்வு தான் படைப்பாளிக்கும் வரும். ஒரு படைப்பாளி சான்றோன்னு மட்டுமல்ல, அதை வந்து விமர்சிக்கலாம். நேத்து ஒரு 4 கவிதை நூல்களை வச்சோம். கவிதை நூல்களை வச்சு அவங்கள பத்தி விமர்சனம் வந்துச்சு. ஒரு இப்படி இந்த வார்த்தையை போட்டீங்களே, இதை வேற வார்த்தை போட்டிருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் விமர்சனம் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படைப்பாளிகள் 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க படைப்புகளை அவங்களுக்கு முன்னாடி வச்சு பேசுறப்ப ஒரு சந்தோஷம். இன்னும் வந்து எழுத்தாளர் பூமணி சொல்வார், எல்லாரையும் அணைச்சி போகணும், தீக்காசி மாதிரி, தீக்காசி திருநெல்வேலி மாதிரி, ஆனால் விமர்சனம் பண்ணணும் நாவாவை போல அப்படின்பார். மிக கராராக விமர்சனம் பண்ணும். ஒரு விமர்சிக்கும் போதுதான் அவர்களுடைய தவறுகள் எல்லாம் களையப்பட்டு அவர்களுடைய நல்ல பண்புகள் எல்லாம் வளர்த்திருக்க முடியும். ஒரு அருமையான ஒரு எழுத்தாளனின் ஒரு கற்பனை கடிதத்தை வைத்து மிக அருமையாக சித்தரித்துள்ளார். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பொதுச் செயலாளர், நாளை நிகழ்வு சொல்றீங்களா? நாளை நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும். கடைசியில ஒரு சில வார்த்தைகள், அதாவது நிறை குறை இரண்டையும் சொல்லி விமர்சனம் செய்வதுதான் உண்மையான விமர்சனம். அதாவது எழுத்தாளனுக்கு பயன்படக்கூடிய விமர்சனம் என்று சொல்லலாம். இது எல்லாரும் எல்லாரும் இதைத்தான் வலியுறுத்தினாங்க. அடுத்து புதுமைப்பித்தன் கதைகள் மூலமாக இன்றும் நம்மிடையே ஒளியுடன் புகழுடன் இருக்கிறார் என்பதையும் எல்லாரும் பதிவு செய்தாங்க. ரொம்ப அருமை. எழுத்தாளன் பேனா வச்சுக்கிட்டு கோனாக முடியாது, அரசனாக முடியாது, இதை எல்லாரும் சொன்னாங்க. அதுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நடுத்தர வாழ்க்கை தான் எழுத்தாளர்களுக்கு, நடுத்தர வாழ்க்கை தான். இதுல இந்த இப்போ ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் நல்ல சிறந்த எழுத்தாளர்களை நல்ல அங்கீகரிச்சு அவங்கள வசதியான நிலைக்கு உயர்த்தி விடுகிறார் இந்த அரசாங்கம். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை பாராட்டலாம். இது எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றுதான். இப்ப சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களுக்கு வீடு, இந்த மாதிரி நிறைய பண முடிப்பு இதெல்லாம் கொடுக்குது அரசாங்கம். நல்ல ஊக்குவிக்கிறது அரசாங்கம். அதை இதை பதிவு செய்யாட்டி நம்ம நன்றி விசுவாசம் கிட்டவங்களாயிரும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல இவர் நம்ம புதுமைப்பித்தன் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், அவருக்கே ஒரு நேரத்துல எழுதுறதுக்கு வராம திணறி இருக்கார். அதை குறிப்பிடுறாரு பாருங்களேன். தயக்கமின்றி அதை வெளிப்படையா குறிப்பிடுறாரு. அதான் ஒரு சிறந்த எழுத்தாளர். அத எந்த எழுத்தாளருக்கும் சில நேரம் எழுத்து நல்ல வேகமா ஓடும், சில நேரம் கொஞ்சம் தடைப்படும் அப்படிங்கிறத நல்லா சுட்டி காட்டி இருக்கிறார். ரொம்ப அருமை. பிறகு அந்த கடிதத்தில் கடைசியில தங்கள் விதேயன் அப்படின்னு இருக்கு. விதேயன்கிறது அநேகமா வாசகன் அப்படிங்கிறத இருக்கும். நான் பார்க்க ஆரம்பிக்கல, அதுல ஏதாவது பார்த்து இது பண்ணதான் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கதையின் மூலமாக புதுமைப்பித்தனுக்கு வெத்தில போடும் பழக்கமும் புகையில போட பழக்கமும் இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு எண்ண தோன்றுகிறது. ரொம்ப சிறந்த கதை. கடிதம் மூலமாகத்தான் கதை எழுதும் ஆற்றல் உருவாகி இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை இது. ரொம்ப அருமையாக சொன்னார். நான் அந்த கதையை சொல்றது கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அருமையாக சொன்னார் இளைஞர் ராஜேஸ்வரன், தோழர் ராஜேஸ்வரன். அவருக்கு மீண்டும் நன்றியை சொல்கிறேன். இன்றைய நிகழ்வு மிகவும் ஈடு இணையற்ற நிகழ்வாகவே அமைந்துள்ளது என்று கருதுகிறேன். நாளை 8 மணிக்கு இன்னொரு சிறுகதையுடன் எல்லோரும் இணைவோம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு